நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில கடந்த வாரம் வெள்ளை புலி ஒன்று தென்பட்டுச்சு. அந்த வீடியோ சமூக ஊடகங்களை வைரலாகி வரக்கூடிய நிலையில உண்மையிலேயே வெள்ளை புலி அப்படிங்கிறது புலிகளை இருக்கக்கூடிய ஒரு இனமா அல்லது மரபணு மாறுபாட்டால ஏற்பட்ட குறையால உருவானதா அப்படிங்கிறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். கடந்த 2017ஆம் ஆண்டுல அவலாஞ்சி வனப்பகுதியில வெள்ளை புலிகள் செல்வதை சிலர் பார்த்திருக்காங்க. அதனை வனத்துறையிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கடந்த 2018ஆம் ஆண்டு பெங்களூருவை சேர்ந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் ஒருவர் அதே பகுதியில 2 வெள்ளை புலிகளை படம் எடுத்து அதனை வனத்துறையிட்ட பகிர்ந்திருக்காரு. அதை தொடர்ந்து வனத்துறையினர் வெள்ளை புலிகளை கண்காணிக்க 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நவீன தானியங்கி கேமராக்களை பொருத்தி கண்காணிச்சாங்க. அதுல புகைப்பட கலைஞர் காட்டிய 2 வெள்ளை புலிகள் உட்பட 4 புலிகள் செல்வது உறுதியானது. அதுக்கப்புறம் வனத்துறையினர் பொருத்திய எந்த கண்காணிப்பு கேமராக்கள்லையும் வெள்ளை புலிகள் எதுவும் பதிவாகல. அவ்வப்போது வெள்ளை புலிகளை பார்த்ததா தகவல் மட்டுமே வெளியானது. அவை குறித்த புகைப்படங்கள் காணொளிகள் எதுவும் வெளியாகல. இந்த நிலைகளை தான் கடந்த வாரத்துல அவலாஞ்சி பகுதியில சுற்றுலா பயணிகளால் எடுக்கப்பட்ட வீடியோவில் வெள்ளை புலி நடந்து செல்வது பதிவாகி இருக்கு. அதுல மலைப்பகுதிகளை சற்று தூரத்துல நடந்து செல்லக்கூடிய புலி ஒன்று வெள்ளை நிறத்தில் இருப்பது தெரிய வந்திருக்கு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். இந்த நிலைகளை தான் வெள்ளை புலி குறித்து சமூக ஊடகங்கள்ல பலரும் பலவிதமான தகவல்களை பதிவிட்டு வர்றாங்க. அதுல வெள்ளை புலிய அரிதான ஒரு இனமா குறிப்பிட்டு கருத்துக்களை பதிவிடப்பட்டு வருது. ஆனா வெள்ளை புலி தனி இனம் இல்லை அப்படின்னும் 10,000 புலிகள்ல ஒன்று இது போன்ற மரபணு மாறுபாட்டால ஏற்படும் நிற வேறுபாட்டோடு பிறக்கும் எனவும் வனவிலங்கு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இது குறித்து வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கும் போது இந்த வெள்ளை புலி என்பது ஒரு தனி இனமோ அல்லது வகையோ இல்லைன்னோ புலிகளில் வழக்கமான நிறத்திற்கு காரணமான அவற்றின் உடலில் உள்ள மெலனின் குறைபாட்டால்தான் உடலில் ரோமங்கள் வெளிரி பார்ப்பதற்கு வெள்ளை நிறமாக காணப்படுவதாகவும் இது வெள்ளை புலி இல்ல வெளிரின நிறமுடைய புலி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவ்வாறு நிறம் வெளிரி வெள்ளையா இருப்பதால அந்த புலிக்கு உடல் ரீதியா எந்த பாதிப்பும் இருக்காதுன்னும் சிறுத்தைகள்ல சில முழுமையா கருப்பு நிறத்துல இருப்பதற்கும் இத்தகைய மரபணு மாறுபாடுதான் காரணம் அப்படின்னு வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. தற்போது சுற்றுலா பயணிகள் வெள்ளை புலி நடந்து செல்வதை வீடியோ எடுத்த பகுதிகளை சுற்றி நவீன தானியங்கி கேமராக்களை பொருத்தி கண்காணிக்க இருக்கிறதா வனத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க.